உச்சிகளிலும் கொடுத்தும் இங்கே நீங்கள் நீண்ட நேரமாக காத்திருப்பது சற்று கவலை அளிக்கிறது என்றாலும் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளராக அதன் தலைவர் அன்பு இளைஞர் முபாரக் அவர்கள் வெளியே பேசியுள்ளார். கட்சியின் தலைவரே இந்த தொகுதியில் போட்டியிடுகிற ஒரு வாய்ப்பு இந்த தொகுதிக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தொகுதிக்கு அது தெரிவித்திருக்கிறார். நட்புறவு கொண்டாடுவதில் சிறந்தவர், மிகவும் எளிமையானவர், அனைத்து தரப்பு மக்களுக்கும் இணக்கமானவர், தொலைநோக்கு பார்வையுள்ளவர், சிறுபான்மை சமூகத்தினரும் பெரும்பான்மை சமூகத்தினரும் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதிலே அக்கறை உள்ளவர், தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு விளங்கக்கூடியவர். அத்தகைய தகுதி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த வேட்பாளர் முபாரக் அவர்களை வெற்றி பெற செய்து அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவருடைய குரல் சட்டமன்றத்திலே ஒழிக்க செய்வீர்களா? அது நம்முடைய பொறுப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் புதிதாக தேமுதிகவும் எஸ்டிபியையும் வந்து சேர்ந்ததன் மூலம் நம்முடைய கூட்டணி மேலும் வலிமை பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணி தான் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரே கூட்டணி. பாஜக இடம்பெறுகிற கூட்டணியில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களோ இடம்பெற முடியாது. இந்தியா முழுவதும் முஸ்லிம்களின் வாக்குகள் தேவையில்லை, கிறிஸ்தவர்களின் வாக்குகள் தேவையில்லை என்று வெளிப்படையாக முடிவெடுத்திருக்கிற கட்சி பாஜக. தேவையில்லை, கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லை, பாஜக போதும் என்று பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். ஆனால் பாஜக மட்டும் முஸ்லிம்களை வெறுக்கவில்லை. பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் உடைந்த பாமகவும் டிடிவி தினகரனும் அந்த கூட்டணியில் சேர்ந்ததன் மூலம் இஸ்லாமியர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அவர்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை என்று வெளிப்படையாகவே முடிவெடுத்து விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை என்று வெளிப்படையாகவே முடிவெடுத்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலான விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 6 இடம் கொடுத்தாலும் ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர், 8 இடம் கொடுத்தாலும் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நாம் ஒரு கொள்கை வேட்பாளராகவே கொண்டிருக்கோம். இஸ்லாமியர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ள உறவில் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அரசமைப்பு சட்டம் தருகிற உணர்வு, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை அடிப்படையிலான உறவு, ஒரு தொகுதி இஸ்லாமியருக்கு, ஒரு தொகுதி கிறிஸ்தவருக்கு என்று இந்த முறை 8 தொகுதி 2 தொகுதிகள் சிறுபான்மை சமூகத்திற்கு ஒதுக்கி இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதேபோல திமுக கூட்டணியில் இந்திய முஸ்லிம்களுக்கு தொகுதி, எஸ்டிபிஐக்கு தொகுதி, மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதி, மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு தொகுதி. தமிழ்நாட்டில் தமிழ் அந்த தேசிய அப்படின்னு பேசிக்கும் போது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தலைவரும் இதை எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமிய சொன்னாங்க சில பேர் முதல் வாக்காளர்கள் அந்த விஜய் பின்னால போறாங்க இஸ்லாமிய இளைஞர்கள் கேள்விப்படுவது அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி பாஜகவே ஒருத்தர் இருக்கான் வேலூர்காரன், பார்க்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் ஓட்டு வேண்டாம் என்று வெளிப்படையாக முடிவெடுத்திருக்கிற கட்சி பாஜக, இஸ்லாமியர்கள் எதிர்க்கிற கட்சி பாஜக.
கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி பாஜக. அந்த வெறுப்பு அரசியல் திட்டமிட்டு இந்தியா முழுவதும் பரப்புகிற கட்சி பாஜக. நாகரசூரியை இடித்த கட்சி பாஜக. தொடர்ந்து இடிப்போம் என்று அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற கட்சி பாஜக. இளம் பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிற ஹிஜாப் அந்த துணியை அணிய வேண்டாம் என்று சொல்லுகிற கட்சி பாஜக. வக்ஃபு சட்டத்தை திருத்தி அந்த சொத்துக்களை தலையீடு செய்கிற கட்சி பாஜக. எப்படிப்பட்ட சிறுபான்மை விரோத ஒரு கட்சியான பாஜகவோடு அதிமுக கூட்டணி செய்கிறது என்றால் அதிமுகவின் எண்ணம் என்ன, நோக்கம் என்ன, நிலைப்பாடு என்ன? முஸ்லிம்கள் வேண்டாமா? கிறிஸ்தவர்கள் வேண்டாமா? அவர்கள் வாக்குகளே உங்களுக்கு தேவையில்லையா? மோடி போதுமா? அமித்ஷா போதுமா? எச்ஆர்யா போதுமா? இவர்களோடு நீங்கள் ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா? இந்த முறையும் அதிமுகவை தோற்கடித்தே தீர வேண்டும். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு என்ன அடிப்படை நியாயம் இருக்கிறது? ஜெயலலிதாமையார் உயிரோடு இருந்தபோது பாஜகவை எவ்வளவு கடுமையாக எதிர்த்தார்? மோடியா லேடியா என்று கேள்வி எழுப்பியதற்காக ஜெயலலிதாமையார் ஒரு வரலாற்று பிழை செய்துவிட்டு பாஜகவை ஆதரித்து ஆட்சி அமர்வதற்கு நானே காரணமாக இருந்துவிட்டேன், அதற்கு பரிகாரமாக வாஜ்பாய் ஆட்சியை நானே கவிழ்த்தேன் என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடி அவர்களே பதிவு சொல்லுங்கள். எந்த காலத்தில் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஜெயலலிதாமையார் சொன்னாரா இல்லையா? அவர் காலமான பிரஜர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் பாஜகவோடு ஒத்துழைப்புகளால் கூட்டணி வைக்க முடிகிறது. பெரியார் இயக்கம் கட்சியா பாஜக? பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டு அவமதிக்கிற ஒரு கட்சியோடு எப்படி உங்களால் கூட்டணி வைக்க முடிகிறது? மாறி வருகிற ஒரு நிகழ்ச்சியில் பெரியார் படத்தை அந்த மாநாட்டில் வைத்தார்கள் என்பதற்காக உடனடியாக அந்த கும்பல் பெரியார் படத்தை கடத்தி தூக்கி எறிந்திருக்கிறார்கள். பெரியாரை அவமதிக்கிற ஒரு கட்சியோடு எடப்பாடியானால் எப்படி கூட்டணி வைக்க முடிகிறது? பாமகவினர் எப்படி அந்த பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்கிறார்கள்? டிடிவி தினகரன் எப்படி அந்த பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்ள முடிகிறது? அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களால் வளர்ப்பு பிள்ளையாக வளர்க்கப்பட்டவர். எவ்வளவு பெரிய திருமணம் செய்து வைத்தார் ஜெயலலிதா அம்மையார் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர் ஜெயலலிதா அம்மையாரை நடந்துவிட்டு தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த அணி உருவம் அவர்களை எதிர்த்து நிற்கிற அணி நம்முடைய அணி. அது வலதுசாரி அணி என்றால் நாம் இடதுசாரி அணி, அவர்கள் பிற்போக்கு அணி என்றால் நாம் முற்போக்கு அணி, அவர்கள் சிறுபான்மையோட அணி என்றால் நாம் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு அணி, அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான அணி என்றால் நாம் சமூக நீதியை பாதுகாக்கிற அணி, அவர்கள் சகோதரத்துவத்திற்கு எதிரானவர்கள் நாம் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள், சமூக நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று விரும்புகிற அணி நம்முடைய அணி. நம்முடைய அணி எண்ணி பாருங்கள். இது கொள்கை பிடிப்புள்ள அணி, கோட்பாடு பிடிப்புள்ள அணி. இந்த அணியை வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜகவால் முடியாது என்பதனால் அவர்கள் செய்திருக்கிற தந்திரமான வேலைதான் நண்பர் விஜயை இறக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார் இந்த 2 பேருக்கு தான் போட்டி. அதுக்கு என்ன காரணம்? திமுகவை கடுமையாக எதிர்ப்பதன் மூலம் அவருடைய ரசிகர்கள் எல்லோரையும் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட வைப்பதுதான் அவருடைய நோக்கம். ஏன் திமுகவில் இருக்கிறார்? என்ன அப்படி திமுக செய்துவிட்டது? கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகல. அண்ணா திமுக கூட அவருடைய விருப்பம் பரப்பல. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் கூட அவருடைய விருப்பம் பரப்பவில்லை. ஆனால் நண்பர் விஜய் கட்சி தொடங்கி 2-3 வருஷம் கூட ஆகல. எல்லா மேடைகளும் திமுகவுக்கு எதிராக. என்ன காரணம்? அவர் திமுகவை வீழ்த்துவிட்டு ஆட்சிக்கு வர முடியுமா? விஜய் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியுமா? விஜய் அவர்களால் முதலமைச்சராக முடியுமா? அந்த நாற்காலி அவரால் உட்கார முடியுமா? முடியாது என்பது அவருக்கே தெரியும், நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். பெரம்பூர் தொகுதியிலே என்ற சந்தேகம் அவருக்கு. அதனால் திருச்சி கிழக்கே போயிருக்கிறார். 2 தொகுதி, 8 தொகுதி, 2 தொகுதி. கொளத்தூர் போயிருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின். எடப்பாடி மட்டும் நிற்கிறார், எடப்பாடி பழனிசாமி.
ஆனா இவரு 2 தொகுதியில் நிற்கிறார். டவுட் விஷயம். பெரம்பூர்ல தோக்கடிச்சுட்டா திருச்சியில தோக்கடிச்சுட்டா பெரம்பூர், ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு உண்மை நீங்க புரிஞ்சுக்கணும், அவராலும் ஜெயிக்க முடியாது, அவர் நிறுத்திருக்கிற ஒரு வேட்பாளராலும் ஜெயிக்க முடியாது, அவர் ஆட்சிக்கு வர முடியாது. அப்படிப்பட்டவர் யாரை அந்த நாற்காலியில் அமர வைப்பதற்காக திமுகவுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிறார், இந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ஒரு ஆளை எழுந்திருந்தா நான் உட்கார்ந்துக்காக இருக்கலாம், நான் உட்கார முடியாது. அப்ப அந்த ஆளை யாரை எழுப்பணும்? அப்ப யாரை உட்கார வைக்கிறதுக்கு? பாஜக அதிமுகவை இந்த இடத்தில் அமர வைப்பதற்காகத்தான் ஒவ்வொரு தொழிலும் கொஞ்சம் ஓட்டு பிரிச்சு திமுக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் ஒரு 300-400 ஓட்டுலையாவது தோற்கடிக்கணும். அதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம். நீங்க ஹீரோ மயக்கத்துல சினிமா மோகத்துல அந்த பக்கம் ஓட்டு போட்டு ஆனா அவங்க ஜெயிக்க போறதில்லை. தமிழ்நாட்டில் வெளியே ஒரு வேட்பாளர் கூட பாதை கலந்து வாய்ப்பு வாய்ப்புகளே வாய்ப்புண்டா வாய்ப்புண்டா வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஏன் அவர் ஓட்ட பிடிக்கிறார்? இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும் தோழர்களே. முஸ்லீம் ஓட்டு ஒரு ஓட்டு கூட அதிமுக அணிக்கு போகாது. இவ்வளவு அப்படிதான் இருக்கு. அதனாலதான் 2019 வெற்றி திமுக கூட்டணி, 2021 வெற்றி திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தது, 2022 உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி. இது தொடர்ந்து வெற்றி வர்றதுனால இதை எப்படி தடுக்கலாம் திட்டமிட்டு முஸ்லீம் ஓட்டுகளையும் கிறிஸ்தவ ஓட்டுகளையும் எங்களால வாங்க முடியாது. நீ எங்களையும் திட்டிட்டு திமுகவையும் திட்டிட்டு இருந்தா திமுகவுக்கு போற ஓட்டுல கொஞ்சம் ஓட்டாவது பிரிஞ்சு உனக்கு வரும். இந்த முதல் முறையா ஓட்டு போற பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓட்டர் 18 வயசு முதல்ல அது எல்லா சமுதாயத்திலும் இருக்கலாம். அவருக்கு ஒரு சினிமா வேண்டாம், அவருக்கு அரசியல் தெரியாது, விவாதத்துக்கு யாரும் தெரியாது, திருமாவளவன் யாரும் தெரியாது, இந்த 32ஆண்டு உழைப்பு அவனுக்கு தெரியாது, அரசியல் தெரியாது, அரசியல் தெரியாது, மதசார்புன்னா என்னன்னு தெரியாது, அரசமைப்பு சட்டமா அவன் சினிமாவில் கில்லி விளையாண்டது, இவர் கில்லி விளையாண்டது, அதுக்கு போடலாம் ஓட்ட சினிமாவத்தால் ஓட்டு போடுவான் நினைச்சு வரைவிக்கிறான். அது முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் கூட சில பேர் அப்படி அவர் பின்னால் போய் அவருக்கு ஓட்டு சேகரிக்கிற நிலை உருவாகி இருக்கிறது. இதுதான் மோடியின் திட்டம், இதுதான் அமித்ஷாவின் திட்டம். எனது தோழர்களே, முதலில் அதிமுக தோழர்களே, உங்களை பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன். இப்போது அதிமுக ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. இப்போது நீங்கள் ஓட்டு போட போகிற இரட்டையடி சின்னம் உண்மையிலே அதிமுக சின்னம் இல்லை, அது பிஜேபி சின்னம். நீங்கள் அதிமுகவுக்கு போகிற ஒவ்வொரு ஓட்டு பிஜேபிக்கு தான் போகும், மோடியை தான் நன்மைப்படுத்தும், அமித்ஷாவை தான் நன்மைப்படுத்தும். ஞாபகம் வச்சுங்க. தப்பி தவறி எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்துவிட்டால் நான் அதிமுக பேரவை சொல்றேன், எழுதி வச்சுங்க. பீகார்ல நிதிஷ்குமார தூக்கி டெல்லிக்கு அனுப்பிச்ச மாதிரி எடப்பாடியை வெளியேற்றி விட்டு எச்சி ராஜா நடக்கிறது. பாஜக காரன் தேர்தலுக்கு பிறகு செய்ய போகிற முதல் வேலையே அதிமுகவை விடுதல் தான், அதிமுகவை சாகா பண்றதுதான். ஏற்றோட போவார் 1-2 பேர் வெற்றிகளுக்காக கூட அவர்களை எல்லாம் பாஜகவில் சேர்த்துக் கொள்ள போகிறார்கள். இதுதான் நடக்க போகிறது. அதிமுக தொண்டர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீங்கள் நினைப்பது போல இந்தியா காலத்து அதிமுக இல்லை, நீங்கள் நினைப்பது போல ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. இது அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அதிமுக. அவரை பொறுத்தவரையில் கேஸ் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எதிர்கட்சி தலைவராக இருந்தா போதும், அவ்வளவுதான். அவருக்கு அவர் வந்து ஒரு 30-40 பேர் ஜெயிச்சு, ஒரு 60-40 பேர் ஜெயிச்சு, அல்லது போன முறை மாதிரி ஒரு 60-65 பேர் ஜெயிச்சு, ஒரு உதாரணத்தை சொல்றேன், எதிர்கட்சி தலைவராக விட்டார்னா போதும், அதுதான் அவருடைய ஆசை. தப்பித்தவரை ஜெயிச்சா நம்மளை வந்து பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க இந்த பாஜக காரங்க என்ற பயம் அவருக்கு இருக்கிறது, அவருக்கு பயம் இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஜெயிச்ச ஆட்சியை பிடிச்சுட்டா மோடி வித்தை தமிழ்நாட்டில் அரங்கேறும். மோடி வித்துனா என்ன? யாரோட கூட்டணி சேர்றாங்களோ அவங்க காலை வர்றதுதான் மோடி வித்தை. அரசியல் போய் யாரையா பேசிட்டு கூட்டு பாருங்க,
போட்டுக்கிறாங்களா இல்லையா நிறைய இடங்கள வாங்க கடைசி போய் தண்ணி ஊற்றி குடிச்சுட்டு குடிப்பாத இருக்கும்போது போட்டு தருவாங்க பாருங்க. அதே மாதிரிதான் இந்தியா முழுவதும் எந்த கட்சியோடு கூட்டணி செய்கிற பிஜேபி அந்த கட்சியை முதல்ல காவல் கொடுப்பாங்க. இந்த மகாராஷ்டிராவில் நடந்தது, சிவசேனாவோடு கூட்டணி வச்சாங்க, சிவசேனாவை ரெண்டா உடைச்சாங்க, ஒரு ஆளை வச்சு ஆட்சி கொடுத்தாங்க. ஏக்நாத் சிங் நினைக்கிறாங்க, ஒரு ஆளை வச்சாங்க ஆட்சி வந்துட்டாங்க. நிதிஷ்குமாரோட கூட்டணி சேர்ந்தாங்க, முதல்ல கொஞ்சமா வாங்கினாங்க, அப்புறம் கூடுதலா வாங்கினாங்க. இப்ப நிதிஷ்குமார் கட்சியோட 5 எம்எல்ஏ அதிகம் ஜெயிச்சு 4 எம்எல்ஏ, நிதிஷ் 85, பிஜேபி 89, 4 எம்எல்ஏ தான் கூடுது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நிதிஷ்குமாரை கட்டாயப்படுத்தி ராஜினாமா பண்ண வச்சுட்டு ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க. இப்ப பிஜேபி ஆட்சி எங்க, பிஜேபி எங்க ஆட்சி, பீகார். யாரை கால் கொடுத்து, நிதிஷ்குமாரை. அந்த நிலைதான் தமிழ்நாட்டில் உருவாகும். அதிமுக தொண்டர்களே, நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஓட்டு போட்டால் கொள்கை வழியாக பாஜக தான் ஆட்சிக்கு வரும். நீங்கள் அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று ஓட்டு போட்டால் அது பாஜகவை தான் வலிமைப்படுத்தும். எனவே அதிமுக தொண்டர்களே, உங்கள் வாக்குகளை தமிழ்நாட்டை பாதுகாக்கிற, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற, விடியல் பயணம் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற, உரிமை தொகையை 2000 உயர்த்தி தர வாக்குறுதி தந்திருக்கிற நான்முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம் என்கிற புரட்சிகரமான திட்டங்கள் எல்லாம் 5 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிற அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் முபாரக் அவர்களுக்கு என்ன சின்னம், வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன, அவர்கள் வெற்றி பெறுவீர்களா, சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை இந்த சோதனை நாம் உறுதி செய்தாக வேண்டும். முபாரக் அவர்களை சந்திக்கிற போது உங்கள் வாக்குகள் கொத்து கொத்தாக உதய சூழலில் என்னுடைய வெற்றிக்கு சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்று அவர் மனப்பூர்வமாக சொல்ல வேண்டும். அப்போதுதான் தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி நாம் உறுதி செய்ய முடியும். திமுக போட்டியிடக்கூடிய இடங்களிலெல்லாம் நாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளெல்லாம் அவரவர் சின்னங்களில் வாக்களிக்க வேண்டும். அப்போதுதான் நாம போட்டியிடக்கூடிய 8 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகள் சார்ந்தவர்களும் மனப்பூர்வமாக வாக்குகளை சேகரிக்க முடியும். நான் ஏன் 8 தொகுதி விட்டுட்டு ஊர்வலமா சுற்றுறேன்? நம்ம கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் ஆதரித்து பேச வேண்டும். அப்போதுதான் காற்றனாக உள்ள தூண்டுக்கான மண்டலத்தில் முபாரக்கு வேலை செய்வாங்க. இந்த காட்டுக்கு நம்ம ஓட்டு ஒருவரை தேவைப்படாது, பானையா போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? எட்டு நாம் வெற்றி பெற வேண்டாமா வேண்டாமா? 21 நாம் வெற்றி பெற வேண்டுமா இல்லையா? வேண்டும். நாம் 100க்கு 100 வெற்றி பெற வேண்டுமானால் நன்னிலத்தில் முபாரக் அவர்களும் வெற்றி பெற வேண்டும். அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகள், முத்தான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், முபாரக் அவர்களின் சின்னம்.